புதுச்சேரி படைப்பாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் ஏராளமான தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் சார்பில் கலைமாமணி விஜயலட்சுமியின் மௌனம் பேசும் சொற்கள் என்ற புதிய பாக்கள் மற்றும் தும்மல் போட்ட யானை என்னும் சிறுவர் கதைகள் என்று இரு நூல் வெளியீட்டு விழா முல்லை நகர் மூவேந்தர் தெருவில் உள்ள அரசு ஊழியர்கள் சம்மேளன கட்டிடத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இவ்விழாவிற்கு கலைமாமணி படைப்பாளர் ஆறுச்செல்வம் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். ஏசுரோனி தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து நெறியாளுகை செய்தார். படைப்பாளர் ராஜா ரூசோ வரவேற்புரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா அரங்கம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் துறை துணை ஆணையர் படைப்பாளர் சந்திரகுமாரன் மற்றும் கல்வித்துறையின் முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன் ஆகியோர் நூல் வெளியிட்டு சிறப்புரை வழங்கினர். மேலும் நூலின் முதற்படியை நூலகர் வெங்கடாச்சலபதி பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நூல் ஆய்வரங்கம், வாழ்த்து பாவரங்கம், பாராட்டரங்கம் மற்றும் நூலாசிரியரை சிறப்பரங்கம், நாடக அரங்கம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது. இறுதியாக கலைமாமணி விஜயலட்சுமி ஏற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் துணை செயலாளர் கார்த்திகேயன் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் எழுத்தாளர்கள், புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் படைப்பாளர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் பலர் பங்கேற்றனர்.